கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 14. ஆனால் ஓலை எடுத்து வந்தவர்கள் கெட்டிக்காரர்கள். அவர்கள் வெறும் தூதுவர்கள் மட்டுமல்ல, உளவாளிகள். அந்த சபையிலே என்ன பேச்சு நடந்தது, யார் யார் என்னென்ன பேசினார்கள் என்று மெல்ல மெல்ல வாயை நோண்டி தெரிந்து கொண்டார்கள். தள்ளி நின்று வேடிக்கை பார்த்த பொதுமக்களிடம் அதை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டார்கள். அரசாங்கம் என்பது மிக உயரமானது, அகலமானது, இரும்புக்கரம் கொண்டது. அதற்கு செவிகளும் கண்களும் பல்லாயிரக்கணக்காக உள்ளன. ஒரு அரசாங்கம் பொதுமக்களை எப்பொழுதுமே கவனமாக பார்த்து கொண்டிருக்கும். ஒரு அரசாங்கத்தை எதிர்ப்பது என்பது எளிதான காரியமே அல்ல. சோழ தேசத்து அரசாங்கம் மிக கூர்மையாக இருந்ததால் அங்கு பேசிய அந்தணர்களுடைய லட்சணங்கள் தெளிவாக ராஜேந்திர சோழருக்கு சொல்லப்படுவதற்காக திருமல்லைக்கு அந்த குழு போய் உட்கார்ந்து கொண்டது. தொண்டை மண்டலத்தில் தான் அரிசி வாங்க வேண்டும் என்பது தெளிவாகிவிட்டது. அரிசி வாங்குவதில் ஏதேனும் சிக்கல் உண்டா என்று தெரிந்து கொள்வதற்காக கிருஷ்ணன் ராமன் ஒரு ஆளையும் பரமன் மழப்பாடி ஒரு ஆளையும் அனுப்பி வைத்திருந்தார்கள். ராஜேந்திர சோழர் தன்னுடைய ஆளை எந்த விசாரணையும் செய்யாமல் இவர்கள் விசாரிப்பதை இவர்களிடமே கேட்டு வைத்து கொள்ளும்படி இன்னொரு ஆளை அனுப்பி வைத்திருந்தார். ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் இரகசிய உளவாளிகளாக அந்த குடிவிலே இருந்தார்கள். திருமல்லையில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். அவன் வயலுக்கு போனான். தன்னுடைய ஆட்களை பல பக்கமும் ஏவினான். என்ன வயல் என்று பார்க்காதீர்கள், நெல் முற்றியிருந்தால் அறுத்து களத்திற்கு கொண்டு வாருங்கள். போரடித்து நெல்லை காய வையுங்கள். காய வைத்த நெல்லை அவித்து பிரியுங்கள். சாணி போட்டு மொழிகிய உயர்கூடுகளில் அரிசி கொட்டப்படட்டும். பெரிய கல்யாண விருந்திற்கு தயாராவது போல இங்குள்ள அத்தனை தானியங்களும் உணவுக்கு தயாராக வேண்டும் என்று உத்தரவிட்டான். போன மாதம்தான் அவனுக்கு திருமணமாகி இருந்தது. அது ஆனி மாதம் கடைசி முகூர்த்தம். 2 நாட்கள் அவர்களை தனியாக தூங்குவதற்கு அனுப்பினார்கள். அவள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவன் பயமுறுத்தவில்லை, மாறாக நிறைய பேசினான். தேவார திருவாசக பாடல்களை பாடி காட்டினான். பயணப்பட்ட இடங்களின் விசித்திரங்களை சொன்னான். கீழை சாளுக்கிய வயலுக்கும் மயிலை வயலுக்கும் நடுநாட்டு வயலுக்கும் தஞ்சை வயலுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னான். காவிரி நீரின் வேகத்தை, வெள்ளப்பெருக்கை விவரித்தான். அவள் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு மயிலையை தவிர வேறு ஊர் தெரியாது, போனதே இல்லை. நான் அழைத்து போகிறேன், பல்வேறு ஊர்களுக்கு போவோம் என்று சொல்லி தூக்கம் வர அவர்கள் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு தூங்கினார்கள். இத்தனை அழகா என் மனைவி என்று அவன் கன்னத்தை ஏந்தி கொஞ்சினான். எவ்வளவு நல்லவரா நீங்கள் என்று அவள் தலைவருடி கன்னங்களில் முத்தமிட்டாள். அவர்களின் கூடலில் ஈடுபடவில்லை. நிதானமாக ஈடுபட்டு கொள்ளலாம் என்று இருந்தார்கள். ஆனால் ஆடி மாதம் வந்துவிட்டது, இனிமேல் கூடுவது நன்றாக இருக்காது என்று அவர்களை பிரித்து அழைத்து போனார்கள். எங்கே போகிறாய்? இதோ மயிலையில் மறுகோடிக்குத்தானே. நான் கடற்கரை பக்கம் இருக்கிறேன், நீ மாடுகள் மேயும் புல்வெளி பக்கம் இருக்கிறாய், அவ்வளவுதானே. சீராளன் தன் மனைவியை முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்தான். போனதும் அவன் ஊரார் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். இந்த வேலை இருக்கிறதப்பா, அதற்கென்ன முடிவு என்று தெரியவில்லை. யோசனை செய்ய வேண்டுமப்பா. இது என்ன, அது என்ன, இது எப்படி, அது எப்படி என்று 1000 கேள்விகள் கேட்டார்கள். அவன் அந்த ஊருக்கு தலைவன் அல்ல, வேளாளர்களுக்கு முதன்மையாக நின்றான். நன்றாக பேசினான். விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டான். இளைஞனாக இருந்தாலும் விவேகியாக இருந்தான். அவன் தந்தை அவனை பற்றி மிக பெருமையோடு பேசுவார். அவனுடைய ஊர் மக்கள், அவனுடைய இனத்து மக்கள் அவனையே தங்கள் தலைவன் என்று சொல்லாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். உண்மையில் அவனுடைய தகப்பன்தான் தலைவன். அவருடைய வம்சம் என்பதால், அவருடைய வழித்தோன்றல் என்பதால் அவன் பேச்சுக்கு அங்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. ஆடிப்பெருக்கு வர நாள் இருந்தது. மேற்கே நல்ல மழை பெய்கிறது என்றும் ஆற்றிலே நீர்வரத்து அதிகரிக்கிறது என்றும் கல்லணை திறந்திருக்கிறார்கள் என்றும் அவனுக்கு ஊர் விட்டு ஊர் செய்தி வந்தது. தென்மேற்கு பருவக்காற்று சில சமயம் திசை தவறி மேகங்கள் அனுப்ப இந்த பக்கமும் மழை பெய்தது. கூவம் ஆற்றிலே நீர் வேகமாக போனது. அப்படி போன நீர் திசை திரும்பி செழுங்கழ் நீர் ஓடை வழியாக மயிலாப்பூருக்கு வந்தது.
அந்த ஓடையிலே நீர் ஓட்டம் குறைந்து போனால் பளிச்சென்று 3ஆம் நாளே பூக்கள் மலரத் துவங்கும். ஓடாத நீரில் உள்ள அந்த மலர்கள் ஆடி அசைவது அழகாக இருக்கும். கோவிலுக்கு அதை பறித்து போவார்கள். சத்திரக்காரர்கள் இலைகளை அறுத்து எடுத்து கொண்டு போவார்கள். உணவு பரிமாற உபயோகப்படுத்தி கொள்வார்கள். அந்த ஓடைக்கு அருகே ஒரு சிறிய பிள்ளையார் கோவிலை வேளாளர்கள் கட்டினார்கள். வெறுமே மரத்தடியிலே இருந்த அந்த விநாயகர் கோவிலுக்கு யார் யாரோ உதவி செய்ய சட்டென்று ஒரு சிறிய கற்றளியாக கலகலப்பாக வியாபார பகுதியானது அந்த இடம். அந்த கோவில் விமானம் எழும்பி சீரானதும் அந்தணர்கள் இதில் நாங்கள் நுழையலாம் என்று சொல்லி நுழைந்து விட்டார்கள். மயிலை அந்தணர்கள் நேரத்திற்கு வந்து கதவு திறக்காது போக அவர்களிடமிருந்த வேளாளர்கள் சாவியை பிடுங்கி வேறு ஊரிலிருந்த அந்தணர்களை அழைத்து வந்து அவர்களை நியமித்தார்கள். அப்போதிலிருந்தே மயிலை அந்தணர்களுக்கும் மயிலை வேளாளர்களுக்கும் சண்டை எதற்கெடுத்தாலும் நடக்க துவங்கியது. வேளாளர்கள் என்றால் என்ன பெரிய கொம்பா என்று அந்தணர்கள் கேட்டதற்கு, ஆமாம் கொம்புதான், நாங்கள் இல்லாத இந்த உலகம் நடைபெறாது, எங்களுக்கு பின்னேதான் உலகம் நடந்து கொண்டிருக்கிறது என்று காவிய நயத்தோடும் கவிதை ஓமானத்தோடும் சொன்னார்கள். அந்தணர்களுக்கு அது ரசிக்கவில்லை. அந்தணர்களை எவன் இழித்து பேசுகிறானோ, எவன் பழித்து பேசுகிறானோ அவன் குடும்பம் நசுங்கும் என்று உரத்த குரலிலே முழங்கினார்கள். யார் நசுங்குகிறார்கள், நீயா நானா, பார்த்து கொள்ளலாம் என்று வேளாளர்கள் முறைத்தார்கள். இருவருக்கும் நடுவே வணிகர்கள் நின்று சமாதானம் செய்தார்கள். மயிலை என்கிற அந்த ஊர் வணிகர்கள் அதிகம் உள்ள ஊராக, பித்தளை பாத்திரங்கள் அதிகம் செய்யும் ஊராக, தானியங்கள் வாங்கி விற்கின்ற ஊராக, அவைகளை நாலாபுரமும் கொண்டு போகும் ஊராக இருந்தது. அவர்களுக்கு அடுத்தபடி திருமல்லை இருந்ததால் மருதீஸ்வரர் கோவில் தாண்டி கோவேறு கழுதைகளில், பெண் குதிரைகளில், சிறிய வேகமான மாட்டு வண்டிகளில் வெற்றிலைகளையும் எடுத்து கொண்டு போய் கடற்மல்லையில் விற்றார்கள். 1க்கு 2ஆக அங்கு லாபம் சம்பாதித்தார்கள். ஒரு மாடைக்கு ஒரு கவுளி அங்கு கொண்டு போய் விற்றால் 2 மாடைக்கு ஒரு கவுளி, போக 3 மாடை, வர 3 மாடை, 6 மாடை போனால் ஒரு நடைக்கு 60 மாடை 70 மாடை சம்பாதித்து விடலாம். ஒரு நடையிலே 60 மாடை என்றால் ஒரு மாதத்திற்கு 20 நடை எளிதாக போய் வரலாம். சில சமயம் 30 நடையும் 3 மாட்டு வண்டிகளும் வைத்து போய் வரலாம். அப்படி போனால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஏற்றுமதியாகும் பாத்திரங்கள் போவதுண்டு. அவை பெரும் மாட்டு வண்டிகளில் போகும். பெரிய பித்தளை குடங்களில், நாவாய்களில் தண்ணீர் பிடித்து வைத்து கொள்வார்கள். அவைகளை அங்கு கொண்டு போய் விற்றுவிட்டு வருவார்கள். கரண்டி, தட்டுகள், சிறிய பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் என்று பல வகையான பித்தளை பாத்திரங்கள் அங்கு ஓடும். 1க்கு 3 பங்கு லாபம் கிடைக்கும். நாவாய் வருவது லாபம் கிடைக்கும். நாவாய் வருவது தாமதித்தால் வெற்றிலை வியாபாரம் சுணங்குமே தவிர பாத்திர வியாபாரம் ஒன்றும் ஆகாது. அது பாட்டுக்கு மூலையில் இருக்கும். நாவாய்கள் வந்தால் உடனடியாக தீர்ந்து போகும். ஸ்ரீ விஜயத்திலிருந்தே நாவாய்கள் வரும். சோழ நாவாய்கள் ஸ்ரீ விஜயம் போகும். இது ஒரு அற்புதமான விஷயம். காசு வளம் இந்த நாவாய் வியாபாரத்தில் நன்கு இருந்தது. திருமல்லையிலேயே ஊர் அமைத்து அங்கேயே இருக்கலாம் என்று சில வணிகர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் மயிலையில் செழிப்பு எங்கும் இல்லை. தோட்டங்கள் அமைக்க முடியுமே தவிர காற்றினுடைய வேகத்திற்கு நன்செய் விவசாயம் அமைக்க முடியாது. எதனாலேயோ மயிலை மேடாக இருந்தது. அதனால் காற்றின் தாக்கம் மேட்டிலே அடித்து மேலே உயர்ந்தது. மிகப்பெரிய புல்வெளி இருந்தது. புல்வெளியில் அதிகம் பசுக்கள் மேய்ந்தன. கெட்டித்தயிரும் நெய்யும் கூட விற்பதற்கு அனுப்பப்பட்டன. ஆனால் நெய் வேண்டும் என்று கேட்டால்தான் அனுப்புவார்கள். ஒரே நாளிலே நெய் அங்கு போய் சேர்ந்து விடும். மிக உயரமான ஜாடிகளில், நாவாய்களில் வைப்பதற்கு தனித்த முறையிலே அவை வைக்கோல் பிரியால் சுற்றப்பட்டு மிக கவனமாக உள்ளுக்குள்ளே கொண்டு போகப்படும். எந்த இடத்தில் விளைபொருட்கள் இருக்கின்றனவோ அந்த இடத்திலே வியாபாரம் இருப்பதுதான் நல்லது. மற்றபடிக்கு விற்கின்ற இடத்திற்கு வியாபாரி நடந்து போய் விற்பனை செய்துவிட்டு மறுபடியும் எங்கு விளைகிறதோ அங்கு வந்து விழுவதுதான் சிறப்பு என்று தீர்மானித்து மயிலையிலேயே தங்களுடைய இடமாக மயிலாப்பூர் வியாபாரிகள் கொண்டு வந்தார்கள். மயிலாட்டிகள் என்பது அவர்களுக்கு பெயர். மயிலாட்டி என்றால் வியாபாரி.
எண்ணெய் மயிலாட்டி, பித்தளை மயிலாட்டி, நெல் மயிலாட்டி என்று தனித்தனியாக இருந்தார்கள். இந்த மயிலாட்டிகளால் வேளாளர்கள் சுகமாக இருந்தார்கள். விவசாயம் செய்து பொருளுக்கு உடனடியாக அவர்களுக்கு காசு கொடுக்கப்பட்டது அல்லது துணி கொடுக்கப்பட்டது. வந்து இறங்கிய மரசாமான்கள், ஆயுதங்கள் விற்பனைக்கு வந்தன. பீங்கான் பானைகள் வாங்கி வைத்தார்கள். அங்கிருந்து புளித்த திராட்சை ரசம் கூட விற்பனைக்கு வந்தது. ரசம் குடிக்க பலர் வீட்டிலே பீங்கான் கிண்ணங்கள் இருந்தன. உடைந்த பீங்கான் துண்டுகளால் களிமண் தரையிலே அடித்து பெண்கள் கோலம் போட்டார்கள். அதை பல பேர் வியந்து பார்த்தார்கள். அலங்காரமான விளக்குகள் வந்தன. அந்த வெண்கல விளக்குகள் பல பேர் வீடுகளில் மாட்டி வைக்கப்பட்டன. முகம் பார்க்கும் கண்ணாடி, விளக்கு எரிக்கின்ற கண்ணாடி கூண்டு போன்றவைகள் கவனமாக வந்தன. அவைகளும் மிருதுவாக கையாளப்பட்டு மயிலையிலே விற்கப்பட்டன. தொலை தூரத்திலிருந்து வந்து மயிலையில் இந்த பொருட்களை வாங்கி போகின்ற வணிகர்களும் உண்டு. மயிலை ஒரு முக்கியமாக இடமாக இருந்தது. அதை மயிலாட்டி மிக கவனமாக பார்த்து வந்தார்கள். வேளாளர்கள் கடுமையாக உழைத்து வந்தார்கள். அந்தணர்களுக்கு இவர்கள் 2 பேரையும் தாண்டி அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. கோவிலை மையமாக வைத்து கோவிலுக்கு கொடு, கோவிலுக்கு கொடு என்று சொல்லியும், கோவிலில் இந்த பூஜை அந்த பூஜை என்று சொல்லியும் அவர்கள் வணிகர்களை தொந்தரவு செய்தார்கள். வைதிகமான அந்தணர்களுக்கு வரவேற்பு இல்லை. வெறுமே கணக்கு எழுதுகின்ற அந்தணர்களுக்கு மதிப்பு. தங்களுடைய உண்டான பிரிவை சொன்னார்கள். ஹோமம் யாகம் விடாது செய்ததால் மயிலை சுபிக்ஷமாக இருக்கிறது என்று உரத்த குரலிலே அறிவித்தார்கள். மக்களும் நம்பினார்கள். அந்த குழுவிலே தெளிவான நல்ல அமைதியான அந்தணர்களும் இருந்தார்கள். இது வேளாளர்கள் தேசம். இங்கு ஆட்சி செய்வது வணிகர்கள். அண்டி பிழைக்கத்தான் நாம் வந்திருக்கிறோம். ஒன்று அமைதியாக இருந்து அண்டி பிழைக்க வேண்டும், இல்லை எல்லாமும் எனக்கு தெரியும் என்று திடமாக இறங்க வேண்டும். அவர்களை வேலை செய்ய விட்டு ஆட்சி மட்டும் நான் செய்கிறேன் என்றால் அது எப்படி சரியாக இருக்கும்? எதற்கு ஆட்சி பொறுப்பு நமக்கு? நாம் பாட்டுக்கு வேதம் போதிக்கொண்டு போகலாம். அவர்கள் கொடுப்பதை வைத்து கொண்டு நிம்மதியாக வாழலாம். தேவையில்லாமல் அவர்களுக்கு நான் தான் தலைமை ஏற்பேன் என்று ஏன் எகுறுகிறீர்கள்? தலைமை ஏற்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? நாளை பெரும்படையோடு மேலே சாளுக்கியமோ கீழே சாளுக்கியமோ வந்தால் தடுத்து நிறுத்துகின்ற யோகியதை உண்டா? போய் வெண்கல பானையோடு எதிரே நின்று வருக வருக என்று கூப்பிடுவீர்கள். அது அவமானம் இல்லையா? நம்மை இந்த ஊர் இழிவாக கவனிக்காதா? அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்ல அதில் பாதி பேர் சரி என்று தலையசைத்தார்கள். இல்லை, நமக்கு உண்டான மூளை அவர்களுக்கு இல்லை என்று எகிரியவர்கள் பாதி பேர் இருந்தார்கள். ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமை அவள் அவனை பார்ப்பதற்காக வந்திருந்தாள். பகல் பொழுது மட்டும் வந்து பார்க்க வேண்டும் என்று கட்டளை இருந்ததால் விடியற்காலையிலே வந்து அவனை எழுப்பி அவனை குளிப்பாட்டி சோறு போட்டு அவனோடு பேசி கொஞ்சி விட்டு போனாள். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து வீட்டை சுத்தம் செய்து கொடுத்தாள். வீட்டின் கொல்லைப்புறத்திலே 10-15 அரச மரங்கள் ஒன்றாக இருக்கின்ற ஒரு திடல் இருந்தது. அதற்கு நடுவே கற்பலகை போட்டிருந்தார்கள். எப்போதேனும் பிற்பகலில் அயர்ந்து தூங்குவதற்கு பெரியவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். எப்பொழுதும் ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருந்த அந்த இடத்திற்கு வர குழந்தைகள் பயப்படுவார்கள். ஆகவே அந்த இடத்திற்கு இவர்கள் 2 பேரும் போய் உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்காக பேசுவார்கள். அந்த அரச மரத்திற்கு அருகே பெரிய கேணி ஒன்று இருந்தது. வெகு நாளைக்கு முன்பு தோண்டப்பட்ட கேணி. விவசாயம் செய்வதற்கு என்று உண்டான கேணி. ஏற்றம் இறைப்பவர்கள் வசதியாக இருந்தன. அந்த கேணியிலிருந்து சற்று தள்ளி இன்னும் 2 கேணிகள் இருந்தன. என்ன, இந்த ஆடி மாதம் இரவு நீ இல்லை என்றாலும் எனக்கு மிகுந்த வேதனையாகிவிட்டது. செத்துப்போய் விடலாமா என்று நினைத்தேன் என்று சொல்ல அவள் வாயை பொத்தினாள். தயவு செய்து அப்படியெல்லாம் பேசாதீர்கள். என்ன இது விளையாட்டு? இந்த ஆடி மாதம் முடிந்தால் ஓடி வரப்போகிறேன் என்று சொன்னாள். இல்லை, எனக்கு மனம் முடிந்து விட்டது. நீ இரவு நேரம் வர வேண்டும். வராவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்றான். எப்படி வருவது? வீட்டில் உள்ளவர்கள் அசிங்கமாக நினைக்க மாட்டார்களா? அது தவறல்லவா? எனக்கு மரியாதை குறைவல்லவா? நீ வரப்போகிறாயா இல்லையா? தயவு செய்து கோபம் கொள்ளாதீர்கள். நான் வரவே முடியாது என்று சொல்ல, சரி, எனக்கு நீ வேண்டாம்
என்று சொல்லி வேட்டியை உருவி கழற்றி போட்டுவிட்டு சட்டையை வீசி எறிந்துவிட்டு சடால் என கோமணத்தோடு அந்த கிணற்றிலே குதித்தான். எனக்கு நீச்சல் தெரியாது, அவன் கீழிருந்தபடியே சொன்னான். அவள் பயந்து போய் அணிந்த ஆடையுடன் நகைகளுடனும் நீரிலே குதித்தாள். அவனை அள்ளி கொண்டாள். அவனும் அவளை தழுவிக்கொண்டான். மெல்ல 2 பேரும் அந்த கிணற்றை சுற்றி வந்து ஒரு வாசலிலே நின்றார்கள். அந்த பிறை ஒரு ஆள் உயரம் இருந்தது. கழுத்தளவு ஜலம் இருந்தது. என்னோடு வா என்று சொல்லி அவன் அவள் கையை பிடித்து கொண்டே போக அவள் அவன் பின்னே போனாள். மூச்சு விட்டு கொண்டே அவர்கள் இருவரும் அந்த கிணற்றை தாண்டி அடுத்த கிணற்றுக்கு போனார்கள். அடுத்த கிணறிலே இதே மாதிரி வேறு ஒரு பிறை காட்டினான். அதற்குள்ளும் நுழைந்தார்கள். அதில் இடுப்பளவு ஆழமானதாக இருந்தது. அதை தாண்டி 3ஆம் கிணற்றுக்கும் போய் அங்கிருந்த படிக்கட்டுகளில் மேலேறினார்கள். மேலே வந்த ஈரம் சொட்ட சொட்ட ஆடிக்கொண்டே போய் உடைகளை எடுத்து உடுத்தி கொண்டார்கள். சிரித்தாள், கோபித்து கொண்டாள், சந்தோஷமானாள். நன்றாக இருக்கிறது இந்த கிணறு என்று ஆவலோடு எட்டி பார்த்தாள். அவர்கள் இருவரும் அப்படியே ஜலக்கிரீடை செய்வதை அந்த வீடு கவனித்து கொண்டது. மறுநாள் அவளிடம், நீ இங்கு அடிக்கடி வரவேண்டாம், ஆடி மாதம் முடிந்து வந்தால் போதும் என்று எச்சரித்தது. அவர்கள் 2 பேரும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வலம் வந்தார்கள். ஆனால் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவருக்கு உண்டான அன்பு, அக்கறை குறையவே இல்லை. அவர்களுடைய வீட்டை சுற்றி வெற்றிலை தோட்டம் இருந்தது. இன்னொரு பக்கம் பெரிய வயல்வெளி இருந்தது. அரசங்காடு பக்கம் உட்கார்ந்து கவிதை எழுதி வெற்றிலைகளுக்கு நடுவே அதை அனுப்பி வைத்தான். அனுப்பும் பொழுதே அதில் ஓலை சொருகி வைத்தான். ஒருவர் மீது ஒருவர் அளவு கடந்த காதலோடு இருந்தார்கள். ஆடி மாதம் முடிந்து ஆவணி துவங்குகின்ற நேரம்தான் ராஜேந்திர சோழர் படையெடுத்து இந்த பக்கம் வரப்போகிறார் என்ற செய்தி அவனுக்கு கிடைத்தது. ஆவணி 2ஆம் தேதி அவள் இந்த வீட்டிற்கு வருவதற்கு ஏற்பாடு செய்திருந்த பொழுது சோழ தேசத்திலிருந்து ஒரே ஒரு வீரன் வந்து நின்றான். முத்திரை மோதிரம் காண்பித்தான். உங்களை உடனடியாக தஞ்சைக்கு வர சொல்லி ஸ்ரீ ராஜேந்திரர் உத்தரவிட்டிருக்கிறார். என்னை என்றால் என் பெயர் எப்படி அவருக்கு தெரியும்? நான் சாதாரண ஆள்தானே. உங்களை என்றால் உங்கள் பெயரை அல்ல, வேளாளர் தலைவர் யார் என்று கேட்டார். நாங்கள் விசாரித்தோம், உங்களைத்தான் சொன்னார்கள். நீங்கள் தான் வர வேண்டும். எதற்காக வர வேண்டும்? உணவு விஷயம் பேசுவதற்காக அவர் இங்கு வருவதாக இருக்கிறார். என்ன உணவு தயார் செய்ய முடியும்? எவ்வளவு அனுப்ப முடியும்? தானியங்கள் எவ்வளவு தொலைவு அனுப்புவதற்கு வசதி இருக்கிறது என்பதெல்லாம் கேட்பார் என்று நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் உங்கள் மக்களோடு பேசிக்கொண்டு நீங்கள் வருவதற்கு தயாராக இருங்கள். நாளை நாம் கிளம்புகிறோம் என்று சொன்னான். அவன் வீடு வந்து சேர்ந்ததும் அவர்கள் இருவரும் எல்லோரையும் நமஸ்கரித்தார்கள். நாளை சோழ தேசம் போக வேண்டும் என்றதும் அவள் இருண்டு போனாள். அவனுக்கும் துக்கமாகத்தான் இருந்தது. அந்த இரவு அவன் பயணத்திற்கு வேண்டிய விஷயங்களை பேசுவதற்காக மற்ற வேளாளர்களை பார்ப்பதற்காக போனான். விடியற் காலையில் குதிரை ஏறி சோழ தேசம் நோக்கி போனான். போகும் பொழுது சீக்கிரம் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு போனான். எவ்வளவு சீக்கிரம் என்பது 2 பேருக்குமே தெரியவில்லை. சீராளன் என்பது பெயரா? மயிலையில் எந்த இடம்? அரண்மனை வாசலில் மடக்கி 1000 கேள்விகள் கேட்டார்கள். நிற்க வைத்தே பேசினார்கள். எல்லா கேள்விகளும் கேட்டு திருப்தியான பிறகு உட்கார சொல்லி மது வேண்டுமா என்று கேட்டார்கள். அவன் மறுத்துவிடவே பழரசமும் மோரும் கொடுத்தார்கள். சிறிது நேரம் காத்திரும், சுட சுட உணவு வந்துவிடும் என்று சொன்னார்கள். உணவு வந்தது. உணவு வந்து அரை நாழிகையில் அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது. ராஜேந்திர சோழரை நேரடியாக அவன் சந்திக்க வேண்டும் என்று இருந்தது. அவன் மல்லாக்கப்படுத்து ஓய்வெடுத்தான். சிறிது நேரத்திலே தூங்கி போனான். மிக கவனமாக அவனது உடைகளை சோதனையிடப்பட்டன. சோழ தேசத்து முத்திரையோடு கூடிய சேனாதிபதிகளின் ஓலைகள் அவனிடம் இருப்பதை பார்த்து அவர்கள் சந்தோஷமானார்கள். சரியான ஆள்தான் வந்திருக்கிறான். இந்த ஓலை இவனிடம் இருக்கிறது என்றால் இவன்தானே அங்கு தலைவன். ஆனால் சிறு வயதாக இருக்கிறானே என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் பையன் கெட்டிக்காரனாக இருக்கிறான் என்று ஒரு உபதளபதி சொல்ல, அவனை பிற்பகல் நேரத்திலே எழுப்பி முகம் கழுவ கொடுத்து சூடான கஞ்சி கொடுத்து அவனை அரண்மனைக்கு அழைத்து போனார்கள். ராஜேந்திர சோழரின் மாளிகையில் படியேறினார்கள். வாசலிலே நிற்க வைத்தார்கள். ராஜேந்திர சோழர் அவனை உள்ளே அழைப்பதாக செய்தி வந்தது. உள்ளே சபை கூடி இருந்தது. அவன் போய் நீண்ட நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான். கை கூப்பினான்.
கண்களிலே நீர் கொப்பளித்தது. அருகே நின்று மறுபடியும் அவர் காலிலே நெற்றிப்பட வணங்கினான். உங்களை என் வாழ்க்கையில் முதலாக சந்திக்கிறேன். நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் என்று மயிலை கபாலீஸ்வரரையும் கற்பகத்தாயையும் வேண்டுகிறேன். அவர்கள் இருவரும் சக்தி வாய்ந்தவர்கள். உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் கொடுப்பார்கள். உங்களுடைய அரசாட்சியில் சோழ தேசமும் தொண்டை தேசமும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. தொண்டை தேசத்து அந்தணர்கள் இங்கு வேலை செய்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் எங்கள் ஊருக்கு வரும்பொழுது உங்களை பற்றி கதையாக சொல்கிறார்கள். சோழ தேசத்தினுடைய பெருமை எல்லாம் அந்த அந்தணர்கள் சொல்வதால் எங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது என்று விவரித்தான். அவன் பேசி முடிக்கும் வரை சபை அமைதியாக இருந்தது. அவன் கோர்வையாகவும் செம்மையாகவும் பேசுவதை வியப்போடு கவனித்தது. சரி, சோழ தேசம் பற்றி நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சபையில் இருப்பவர்கள் யார் யார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு சிரிப்போடு ஸ்ரீ ராஜேந்திரர் கேட்டார். அந்த சபை சிரித்தது. முயற்சி செய்கிறேன். யார் யார் எப்படி இருப்பார்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதோ பெரிய மீசையோடு இருப்பவர் உத்தம சோழ மிலாடுடையார். இதோ வயதாகி தளர்ந்து கண்ணிலே சுருக்கம் விழுந்து அதை இழுத்து கட்டி கொண்டிருப்பவர் பரமன் மழப்பாடி. அதோ பருமனாக நெற்றியில் இருப்பதை பார்த்தால் உடனே கிருஷ்ணன் ராமன் என்று தெரிகிறது. அவருக்கு என் வணக்கங்கள். ஒவ்வொருவரையும் விழுந்து வணங்கினான். தீர்காயுஷ்மான் பவ, தீர்காயுஷ்மான் பவ, தீர்காயுஷ்மான் பவ என்று எல்லோரும் வாழ்த்தினார்கள். இவர் சுந்தர புருஷனாக இருக்கிறார். இவர் வந்தியத்தேவராகத்தான் இருக்க வேண்டும். இது யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவர் உட்கார்ந்திருக்கும் தோரணையும் இவர் கையிலே இருக்கும் முத்திரை மோதிரமும் இவர் பெரிய சேனாதிபதி என்று தெரிகிறது. அவர் அருண்மொழி என்றால் இவர் அரையன் ராஜராஜனாக இருக்க வேண்டும். அருண்மொழி என்பவர் கிருஷ்ணன் ராமனுடைய சாயலிலே இருக்கிறார். அவருடைய மகனாக இருக்க வேண்டும். ஆனால் அரையன் ராஜராஜன் இந்த ஊர் பகுதி மக்கள் முகமாக இல்லையே, வேறு முகமாக இருக்கிறதே. எனவே அரையன் ராஜராஜன் அவர்களுக்கு என் நமஸ்காரங்கள். மறுபடியும் விழுந்து வணங்கினான். அரையன் ராஜராஜன் அருகே அழைத்து அவன் தலையிலே கை வைத்து ஆசீர்வதித்தார். இவர் அருண்மொழி, எனக்கு நன்றாக தெரியும், சரிதானே என்று கேட்டுக்கொண்டான். சரி என்று அருண்மொழி தலையசைத்தான். அந்த இளைஞனுடைய துடிப்பை, ஆவலை எல்லோரும் விழுங்குவது போல பார்ப்பதை அந்த சபை சுவாரஸ்யமாக கவனித்தது. அருண்மொழி எங்களுக்கெல்லாம் காதலர். என்ன? அருண்மொழி எங்களுக்கெல்லாம் காதலர். நான் சிறு வயதிலே இடுப்பிலே வேட்டி கொட்டி கொண்டு மேலே 3ஆம் துண்டு அணிந்து கொண்டு அதற்கு மேல் பூணூல் போட்டுக்கொண்டு 3ஆம் துண்டில் உடைவாளை சொருகிக் கொண்டு தலைப்பாகை கட்டிக்கொண்டு நான் அருண்மொழி என்று கை கட்டி கொண்டு இருப்பேன். காதுகளில் தொங்கட்டான் போட்டுக்கொள்வேன். நெற்றியிலே ஒரே ஒரு ஸ்ரீசூரணம் இட்டு கொள்வேன். நாங்கள் நிறைய பேர் அருண்மொழி வேடம்தான் போட்டுக்கொள்வோம். அருண்மொழி மிகப்பெரிய வீரர் என்றும் அதே சமயத்திலே அந்தணர் என்றும் எங்களுக்கு பெயர். அவர் சாகசங்கள் பலதும் நாங்கள் அந்தணர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல சபை ஆரவாரித்து சிரித்து கை தட்டியது. அருண்மொழி வெட்கப்பட்டான். அருண்மொழியாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அவன் தலையை அருண்மொழியின் காலிலே வைத்து தேய்த்தான். முகத்தை தேய்த்தான். பாதங்களில் முத்தமிட்டான். அவன் கால்களை கட்டி கொண்டான். என்னை உங்கள் சீடனாக ஏற்பீர்களா என்று கட்டிய காலை இன்னும் நெஞ்சிலே இறுக்கிக் கொண்டு அவனை கேட்டான். தர்ம சங்கடத்தோடு அருண்மொழி ஸ்ரீ ராஜேந்திரரை பார்க்க ராஜேந்திரர் சரி சரி என்று சைகையிலே சொல்ல, நீ சீடனல்ல என்று சொன்னான். அவன் திகைத்து போக, நீ என் நண்பன் என்று கை நீட்ட அவர்கள் இருவரும் இருக்க கைப்பற்றி கொண்டார்கள். என்ன பாக்கியம்! என்னை விட 30 வயது பெரியவரான நீங்கள் என்னை நண்பன் என்று கூப்பிடுகிறீர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! நான் போன ஜென்மத்திலே ஏதோ நல்லது செய்திருக்க வேண்டும். உங்களுக்கு நண்பனாக மாறிவிட்டேன் என்று சொல்லி முகம் பொத்தி கொண்டு அழத் துவங்கினான். சபை அவனுடைய உணர்வு உந்தல்களை கவனமாக கேட்டது. பிறகு கேள்வி கேட்க துவங்கியது. தானிய சேமிப்பு பற்றி எல்லா கேள்விகளுக்கும் அவன் பதில் சொன்னான். நெல்மணிகளை அரிசியாக மாற்றிவிட்டதும் அவைகள் கூடையிலே இருப்பதும் அவைகளை மிக ஜாக்கிரதையாக கோவில் மண்டபங்களில் சேர்த்து வைத்திருப்பதையும், எலிகள் வராமல் இருக்க பூனைகள் வளர்ப்பதையும், பூனைகளுக்கு பால் கொடுப்பதையும், தடுப்பு போட்டு கூடைகளை தடுத்திருப்பதையும் அவன் சொன்னான். அந்தணர்களோடு பிணக்காமே, என்ன காரணம்?
கிருஷ்ணராமன் கேட்டார். பெரிய பிணக்கு ஒன்றுமில்லை ஐயா, விவாதங்கள் நடைபெற்றன, அவ்வளவுதான். பெரிய பிணக்கு என்று கேள்விப்பட்டேனே, ஏன் மறைக்கிறீர்கள்? எதையும் மறைக்கவில்லை ஐயா. அவர்கள் ஒரு விதமாக கேட்கிறார்கள், நாங்கள் ஒரு விதமாக சொல்கிறோம். என்ன கேட்கிறார்கள்? 60க்கு 40. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? 50க்கு 50. அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒப்புக்கொள்ள முடியாது, 60க்கு 40 கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள்? வேலை பலு அதிகம். காலை 6 மணிக்கு ஆரம்பித்து இரவு முடியும் வரை செய்தால்தான் முடியும். படுத்து தூங்குவதற்காகத்தான் வீட்டில் உள்ள பெண்களும் ஆண்களுக்கும் நேரம் இருக்கிறதே தவிர வேறு எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. வணிகர்கள் நாலா பக்கமும் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எந்த வேலையிலும் ஈடுபட மாட்டேன் என்கிறீர்களே என்று கேட்டதற்கு, எங்களுடைய வேலையெல்லாம் வேலையிலும் ஈடுபடுவதல்ல, மந்திரங்கள் ஓதுவதுதான் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு கூலி அதிகம் வேண்டும் என்பதை தான் 50க்கு 50 என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் 60க்கு 40 என்பதிலேயே உறுதியாக இருக்கிறார்கள். கடைசியில் பேச்சு எப்படி முடிந்தது? 10க்கு 90 கொடுத்தாலும் 20க்கு 80 கொடுத்தாலும் அது பற்றி அக்கறை எதுவும் இல்லை. இந்த பக்கம் சோழப்படை வரப்போகிறது, எனவே எங்கள் வேலையில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் அறுவடைக்கு இறங்கி போரடித்து கதிர் பிரித்து தூசு தட்டி நெல்லை வேக வைத்து உரலிலே இடித்து உமி நீக்கி அரிசியாக்கி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு சரியான தானியம், மிக உயர்ந்த தானியம் தயாராக இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது வருகிறீர்கள், எத்தனை பேர் வருகிறீர்கள் என்று முன்கூட்டியே தகவல் தெரிவித்தால் அதற்கேற்றபடி எல்லாம் தயாராக இருக்கும். காய்கறிகள் இருக்கின்றனவா? பரமன் மழப்பாடி கேட்டார். ஏகத்துக்கும் காய்கறிகள் இருக்கின்றன. சுற்றி உள்ள எல்லா ஊர்களிலும் காய்கறிகள் போட சொல்லி இருக்கிறேன். அவர்கள் காய்கறிகளோடு தயாராக இருக்கிறார்கள். பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், இலை தயாராக இருக்கின்றன. அவை தவிர வேறு என்ன தயார் செய்திருக்கிறீர்கள்? பூண்டு வகைகள், மருந்துக்கென்று உபயோகப்படுத்துகின்ற சில மூலிகைகள், குப்பைமேனி கீரைகள் என்று தனியாக வளர்க்கிறோம். கடுக்காய், திப்லி போன்றவைகளை இடித்து பொடித்து சூரணமாக்கி சிறிய குளிகைகளாக உருட்டி போட்டு இருக்கிறார்கள். வெயிலிலே காய்ந்திருக்கிறது. அவை எதற்கு உபயோகம்? வயிறு சரியாகும். போகிற வழியிலே எதையாவது சாப்பிட்டு வயிறு சரியில்லை எனில் அதை போட்டால் செரிமானம் சீராக இருக்கும். உடம்புக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சூரணம் என்று பெயர். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு தயாராக இருக்கும்? கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு சூரணம் பெரிய பெரிய ஜாடியிலே வைத்திருக்கிறார்கள். ஜாடிகள் ஏது? அவை இலங்கையிலிருந்து இறங்கியவை. அவைகளை விலை கொடுத்து வைத்தியர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். கீழே சாளுக்கியத்திலிருந்து ஏதேனும் தொந்தரவு வருகிறதா? இல்லை, எந்த தொந்தரவும் வருவதில்லை. தொண்டை நாட்டை தாக்குவது தானே எளிது. திருவெற்றியூரை எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குவார்களே, ஏன் இல்லை? ஒரு காரணம் இருக்கிறது. திருவெற்றியூரை தாக்கிவிடலாம், மயிலையை தாக்க முடியாது. திருவெற்றியூருக்கும் மயிலைக்கும் நடுவே கூவம் ஆறுடைய கடைமடை இருக்கிறது. அந்த கடைமடையிலே கடற்கரையிலே மணல் உள்ளே வந்து நின்று சேராக தங்கியிருக்கிறது. அந்த சேற்றுக்கு நடுவே கல்வேலி மரங்கள் தானாக வளர்ந்திருக்கின்றன. அடர்த்தியான காடாக இருக்கிறது. கருவேலி மரங்கள் கைப்பிடித்து கொண்டு உள்ளே நுழைந்தால் ஆழு சேறு உங்களை சிதைத்து விடும். அதை ஒரு காலும் எந்த விதமாகவும் மனிதர்கள் தாண்டி வர முடியாது. என்ன தொந்தரவு ஓநாய்களால்? ஆடுகளை அடித்து கொன்றுவிடும். அசந்தால் மனிதர்களையும் கொன்றுவிடும். அவை 100, 200 என்ற கூட்டமாக வரும். அவற்றை தீப்பந்தங்கள் எரித்து நாங்கள் விரட்டுவதும் உண்டு. அந்த ஒரு தொந்தரவுதான் மயிலையை மிரட்டி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த மிரட்டலுக்கு அஞ்சாமல் அது இருக்கட்டும் என்று விட்டுவிடுகிறோம். வடக்கே முழுவதும் அந்த சேறு எங்களை பாதுகாக்கிறது. ஓநாய்கள் காவலாக இருக்கின்றன. அந்த ஓநாய்களை தாண்டி, கருவேல முட்களை தாண்டி, சேறு தாண்டி எந்த படையும் உள்ளே வர முடியாது. மேற்கே மிக சிறந்த ஒரு பாடி காவல் இருக்கிறது. அந்த பாடி என்ற நகரிலே உள்ள வீரர்களை தாண்டி மயிலையை நோக்கி எவரும் வர முடியாது. தெற்கே நீங்கள் இருக்கிறீர்கள், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. கிழக்கே கடல் இருக்கிறது. கடல் அன்னை எங்களை காப்பாற்றுகிறாள். மீனவர்கள் வலுவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மீன் வியாபாரம் நடக்கிறது. மீனவர்கள் வருடத்திற்கு ஒரு காசு போட்டு கூட்டமாக சதய நட்சத்திரம் அன்று மாமன்னர் ராஜராஜர் பிறந்த நாளை இன்றளவும் கொண்டாடி வருகிறார்கள்.
திருமல்லையில் ஆரம்பித்த இந்த பழக்கம் இப்பொழுது திருமயிலை வரை நிற்கிறது. அவருடைய நட்சத்திரத்திற்கு மட்டுமே பூஜை செய்வார்கள். இப்பொழுது ஒவ்வொரு சதயத்திற்குமே அவர்கள் பொங்கலிடுகிறார்கள். சபை அவனை விவரமாக கேட்டுக்கொண்டிருந்தது. போர் செய்வீரா? பரமன் மழப்பாடி கேட்டார். இல்லை, நான் இதுவரை போர் செய்ததில்லை, எவரையும் வெட்டி கொன்றதில்லை. இடுப்பிலே இவ்வளவு பெரிய கத்தி வைத்திருக்கிறீரே? ஒரு தற்காப்புக்காகத்தான். என்னை யாரும் வெட்டிவிடக்கூடாது என்பதற்காக கத்தி வைத்திருக்கிறேனே தவிர எனக்கு போரிலே பழக்கம் இல்லை, பயிற்சியும் இல்லை. நான் உழவன். மன்னர் ராஜேந்திரர் மிக சந்தோஷமாக அவனை பார்த்தார். இன்னும் சில தினங்களில் தொண்டை நாட்டை நோக்கி போவோம். அங்கே சில தினங்கள் இருந்து வேங்கியை தாக்கப் போகிறோம். எனவே எப்பொழுது வரப்போகிறோம் என்பதை சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் வந்து சிரம பரிகாரம் செய்து கொண்டு அருண்மொழியோடு தங்கி இந்த ஊரை சுற்றி பார்த்துவிட்டு போங்கள். உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஆகிவிட்டது. எப்பொழுது திருமணம் ஆனது? கையிலே மஞ்சக்கயிறு இருக்கிறதே என்று கிருஷ்ணன் ராமன் கேட்க, எனக்கு போன மாதம்தான் திருமணம் ஆனது. அடே, நடுவே ஆடி மாதம் அல்லவா? ஆமாம், பிரித்து வைத்தார்கள். ஆயினும் நாங்கள் பேசிக்கொள்வது வழக்கம். பேசுவது மட்டும்தானா? ஆமாம், வேறு எதுவும் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். இப்பொழுது ஆவணி வந்து விட்டது. இங்கு வந்து விட்டீர்களே? ஆமாம், அரசாங்க காரியம் என்று சொல்லி விரைவாக இங்கு வந்து விட்டேன். சரி, விரைவாக தஞ்சையை சுற்றி பார்த்துவிட்டு நீங்கள் ஊர் போய் சேரலாம். தஞ்சைக்கு வருவது இதுதான் முதல் முறை அல்லவா? ஆமாம், இதுதான் முதல் முறை. போய் பிரகதீஸ்வரர் கோவிலை பாருங்கள். அருண்மொழி, அவரை அழைத்து கொண்டு போ. இன்னும் என்ன தகவல் பெற முடியும் என்று பார். மயிலையில் தலைவர் யார்? ஒரு அந்தணர் பெயரை பரமன் மழப்பாடி சொன்னார். ஸ்ரீ ராஜேந்திரர் தலைகுனிந்து யோசித்தார். மாற்ற வேண்டும். ஒற்றை வார்த்தையில் சொன்னார். சில பேருக்கு மட்டுமே கேட்டது. இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.